கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ஆசிர் அவர்களை ஜெபிக்கும்படியாக நான் முன்னே அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அருமையான இந்த பரிசுத்த நாளை கடவுள் இன்னொரு நாள் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலுமாய் கூட நாம் நம்முடைய குடும்பங்களோடு கூட உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க, இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் நேச தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த காலை நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து, இந்த காலை நேரத்திலுமாய் கூட ராஜா நாங்கள் எங்கள் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட இந்த காணொலியின் மூலமாய் நடைபெறும் இந்த பரிசுத்த ஆராதனையை நீர் அடியார்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆட்கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் துதி ஆராதனை, வேத வாசிப்பு, இந்த நாளின் தேவ செய்தி அனைத்தும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக இருக்க முடிய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளின் இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரே, உம்முடைய மக்களும் இந்த காணொலி மூலமாக எதிரோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து இந்த நாளின் விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு ஆண்டவர் நாமத்தில் எங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இப்பொழுது நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நாம் யாவரும் ஆயத்தத்தோடு கூட நாம் ஆராதித்து தேவனிடத்தில் நாம் பெற வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த ஆராதனையை நாம் தொடங்கும் நேரத்தில் தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய நாம் வாஞ்சியாய் தேவனை நோக்கி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அவரின் நாம் இருப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give thanks. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. நம் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி வெளியே சென்றோம். துதிகளை எடுப்போம். வல்லமையான அந்த தேவன், மகத்துவமான அந்த தேவனை நம் வாயின் வார்த்தைகளினால் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் நீர் எங்களோடு கூட வாசமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையான தேவனே, இதோ நாங்கள் எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கும் அந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட தங்குவீரையா. ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் இதோ பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாம் ஆண்டவரே வல்லமையினால் அவர்கள் நிறைப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயம், அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில நீர் நடப்பித்து காண்பிப்பீர் என்று அவர்கள் விசுவாசிக்க நீர் தாம் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை செய்வீரையா. ஸ்தோத்திரம். ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் இந்த நேரத்திலே நீர் செய்வீரையா. ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்களுடைய குடும்பங்களிலே, அவர்கள் சுற்றி இருக்கும் வீடுகளிலே, தோ அவர் இருக்கும் தேசத்திலே ஒரு பெரிய அதிசயத்தை நீர் காண செய்வீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை காண செய்யும் தேவன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய செய்யும் ஆண்டவரே, இந்த நாளில் செய்யும், இப்பொழுதே நீர் செய்வீரையா. ஸ்தோத்திரம். தோ நாங்கள் எங்களையே தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கும் இந்த நேரத்தில்
நீர்தாம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீர். இந்த நாளில் எல்லா காரியங்களிலும் நீர் துணை நின்று வழி நடத்துவீர் ஐயா. ஸ்தோத்திரம். ஆராதனையில் ஆண்டவரே நீர் வெளிப்படுவீர். தோ பாடும் பாடல்களில் நீர்தாம் ஆண்டவரே வாசமா இருக்கிறேன் விசுவாசிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை ஜனங்களுக்குள்ளாக நீர் கட்டளையிடுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். உடைய வல்லமையின் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக தகப்பனே. எஸ் மை லார்ட், நீர் செய்ய போகிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தோ ஆண்டவரே எங்களே நாங்கள் தந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீர் தாம் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் பாடும் பாடலில் நீர் மகிமை கொண்டு நீர் ஒரு குடும்பங்களிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களுடைய நீ எப்பொழுதும் வாசமா இருக்கத்தக்கதாய் அவர்கள் வீடுகள் ஒவ்வொன்றும் சுத்திகரிக்கப்படுவதாக தகப்பனே. எந்த விதமான சாத்தானின் அந்தகார சக்திகள் அந்த வீடுகளை தொடாதபடி நீர் இப்பொழுதே ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரானபடினால் தோ நாங்கள் பரிசுத்தத்தை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தாருமையா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய பதிலை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பல நாட்களாக ஒவ்வொருவரும் என் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லையா என்று அவர்கள் மனதிலே ஏக்கத்தோடும் துக்கத்தோடும் கூட இருக்கும் நேரத்தில் நீர் இன்று அவர்களுக்கு பதில் தருவீரையா. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. யாரும் வெறுப்புடனோ கஷ்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட இல்லாதபடி சந்தோஷ களிப்பாய் உம்மை அவர்கள் ஆராதிக்கத்தக்கதா நீர் மாற்றுவீரையா. ஸ்தோத்திரம். எங்களையே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். இதுவரை ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினீர், ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீர். அதற்காக எமக்கு நன்றி. இந்த நேரத்தில் நாம் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த அந்த தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேரும் பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேரும் பலத்தான். நன்றி நன்றி ஐயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து
வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம் கரம் நீட்டி எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கி நீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கால் வைத்த இடங்களில் எல்லாம் உம்முடைய நாமம் பிரஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துவீரையா. ஆம் தகப்பனே, உம்முடைய எல்லைகள் அகன்று விரிந்து கடக்க நீர்தாம் ஆண்டவரை உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீர். தோ மனதில் தாகத்தோடு கூட தேவனே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன், தோ உமக்காக உம்முடைய வசனத்தை கையில் எடுத்து நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லும் ஜனங்கள் இதோ வாஞ்சியோடு கூட அவர் மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதே நீர் அவர்களுக்கு தேவையான காரியத்தை நீர் செய்வீரையா. ஸ்தோத்திரம். அவரின் மனதாகங்களை இன்றே நீர் தீர்ப்பீரையா. ஸ்தோத்திரம். அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீரையா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழிய பாரத்தை தோ எங்கள் சபையின் ஜனங்கள் ஒவ்வொரு மனத்திலும் வேரூன்றி விளங்க நீர் அவர்களுக்கு துணை செய்வீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மறக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீர் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்து வந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் மறவாமல் நினைத்தீரையா. நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம் என்று நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வாசமாயிரும். ஆண்டவரே, எங்களுடைய நன்றி பதியை நீர் ஏற்றுக்கொள்வீரையா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பாவியா இருந்தோம் ஆண்டவரே. பாவ வாழ்க்கை, இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை இருக்கிறது. இருந்தாலும் கூட நீர் எங்களை அவற்றிலிருந்து பாதுகாத்து நடத்துவீரையா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோருமாக முழுமையாக தேவனிடத்திலே கொடுத்து ஹல்லேலூயா, உமக்கு நான் மனதார நன்றி சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்வோம்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. நம்பிக்கையோட கூட சொல்லும். பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. இரவும் பகலும் ஏனை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் ஏனை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. உயர்த்தி இருக்கும் கரங்களை தேவன் தொட வல்லவராயிருக்கிறார். இருக்கும் இடத்திலே உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு நேரா, என் தகப்பனே உமக்கு நன்றி, என் கரங்களை நான் உயர்த்தி இருக்கிறேன், தோ என் கரங்களை நீ தொடுவீர் ஆண்டவரே, தோ ஆண்டவரே ஆணி பழி கொண்ட உம்முடைய கரம் தோ என் கரங்களை தொட்டு என்னை சுகப்படுவதாக, என்னை அதிசயமாக உம்முடைய கரங்களினால் என்னை சுகப்படுத்துவீர் ஆண்டவரே, தோ என்னை பலமில்லாத என்னை பலப்படுத்துவீர் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவன் தோ நம் மத்தியில் இருக்கிறார். அவரை நோக்கி உயர்த்தி இருக்கும் கரங்களை கீழே இறக்காதபடி அவரை நோக்கி என் கரங்களை நீர் தொடுவீர் என்று கேட்போமா? நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த ஆராதனை நிற்காதபடி எப்பொழுதும் உம்மை ஆராதிக்க வாஞ்சியா இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட வாசமாயிருக்கிறீர், நீர் எங்களை தொட்டு கொண்டிருக்கிறீர். நாங்கள் உயர்த்திய கரத்தை நீர் தொட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிறைத்தீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாயின் வார்த்தைகளை நீர் சுத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் ஜோதியே, இதோ இந்த நேரத்தில் நீர் நாங்கள் வாஞ்சியாய் காத்திருக்கிறோம். நீர் எங்களை நீர் சுத்தப்படுத்துவீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பலியை அவருக்கு ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இவ்வளவாய் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே நீர் ஜனித்து நீ இந்த இடத்துல உம்முடைய எங்களுக்கு ஒரு மாதிரியாய் இருந்து உம் ஜீவனை எங்களுக்காக நீர் தந்தீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது ஆண்டவரே. எங்களுக்காக உம் ஜீவனை தந்து இரத்தத்தை நீர் பூமியிலே நீர் தெளித்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது. கோடி கோடி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நாம் இருக்கும் இடத்துல தேவனை முன்னிட்டு நாம் அவரிடத்துல நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, நீர் இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட தங்கினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்தோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் இடத்திலே நாங்கள் ஏங்கி காத்திருக்கும் நேரத்தில் நீர் எங்கள் கரங்களை நீர் தொட்டதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் தினங்களில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எங்களை நீர் பயன்படுத்துவீர் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நடக்க போகும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர்தாம் நாயகம் நான் என்று நீர் நடத்தி தருவீர். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீர். உம்முடைய அந்த நிழல் எங்கள் மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கத்தக்கதாக நீர் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் எங்களுக்கு ஜீவனை தரும் ஒரு விருட்சமாக, எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக இருக்க நீர் எங்களோடு கூட தங்கியிரும் ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிறோம்
எங்களே நாங்கள் தருகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you Lord. இப்பொழுது பரிசுத்த வேதாகம பகுதி வாசிப்பு சகோதரி ஆலிசம்மாவை நான் முன்னே அழைக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 21 வரை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 21 முடிய. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யப்பண்ணவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசையா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசையா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆமென். நன்றி ஆலிசம்மா அவர்களே. இப்பொழுது நாம் மிகவும் ஒரு முக்கிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசவும், அவர் நம் காதுகளை தீட்டி தேவன் என்ன நம்மோடு கூட இன்று பேச போகிறார் என்பதை நாம் உற்று கேட்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு பாஸ்டர் ஆசிரியர் அவர்களை நமக்கு போதிக்கும்படியாக நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இந்த நேரத்திலுமாய் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? எங்கள் பரலோக பிதாவே, அப்படியே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ராஜா. இந்த நாளின் இந்த செய்தியை நாங்கள் தெரிவாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய செவியையும் இருதயத்தையும் விருத்தத்தை சேதனம் செய்து ராஜா, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அருமையான வேத வசனத்தை நாம் கேட்டோம். ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட இந்த ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே தெரிந்து கொள்வோமாக.
ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். இந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று சொல்லி இந்த 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 9ஆம் வசனத்திலே தொடங்கும் பொழுது ஏன் என்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏன் என்றால் என்கிறதை நாம் புரிந்து கொண்டால் இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து மற்ற வசனங்களை புரிந்து கொள்வதற்கு சற்று லகுவாக நமக்கு இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அப்படி என்னவென்றால் என்றை பார்க்கும் பொழுது நான் ஒரு படத்தை வரைந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என்ன என்றால் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதிலே இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்துக் கொள்வோம். ஒருவேளை இப்படியாக ஒரு படத்தை நான் வரைகிறேன். இதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அவர் பிறப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று சொன்னால் பிரமாணம் இருந்தது. இந்த பிரமாணத்தை கைக்கொண்டு பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பிரமாணத்திற்கு யூதர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரமாணத்தை அவர்கள் அதை கீழ்ப்படித்து அதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இதிலே முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் யூதர்களுக்கு மாத்திரம் இந்த பிரமாணம் இருந்தது, மற்றவர்களுக்கு இல்லை. இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு, நான் என்று எழுதுகிறேன், இயேசு என்ற அர்த்தம். இந்த இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சீஷர்கள் எல்லாரும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இயேசுவை தங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த காலகட்டத்திலே சொல்லப்படுகிறதாக காணப்பட்டது. அப்படி என்றால் இதிலே இருக்கிற யூதர்கள் இயேசுவை மேசியா என்று சொல்லி விசுவாசிக்கவில்லை. இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையாலே பரிசேயரை நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவுக்கு விரோதமாகவே இருந்தார்கள். அவர்கள் யார்? அவர்களும் யூதர்கள். சரி, இந்த யூதர்கள் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். ஆனால் பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் பிரமாணத்திற்கு விரோதமானவர்கள் என்று சொல்லி பரிசேயர்கள் அவர்களை சொன்னார்கள். அப்பொழுது இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்ட யூதர்கள், பிரமாணத்தின்படி நடக்கிற யூதர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த யூதர்களிலிருந்து ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இவர்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டு அவர்களை தங்களுடைய இடத்திலிருந்து தள்ளிவிடுகிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யூதர்களிடத்திலிருந்து தான் பவுலானவர் வருகிறார். பவுலை குறித்து நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த பவுல் பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு பிறகு பவுலோடு கூட காரியங்களில் ஈடுபட்டு பேதுருவுடைய காரியங்களில் ஈடுபட்டு இந்த பவுல் தன்னுடைய ஊழியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இவர்
இப்பொழுது பவுல் நிருபங்களை தன்னுடைய மிஷனரி ஊழியத்திலே நிருபங்களை எழுதும் பொழுது கொரிந்தியருக்கு எழுதுகிற காரியம் என்னென்று சொன்னால் இந்த 10ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படி என்றால் இந்த யூதர்கள் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிற யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் பிரமாணத்தை கைப்பற்றுகிறவர்கள் நீதிமான்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல என்கிற ஒரு கருத்து இந்த யூதர்களுக்குள்ளே பரிசேயருக்குள்ளே இருந்தது. ஆகையால் தான் இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள் யூதர்களை, பவுலை, கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். இந்த பவுலும் கூட ஒரு காலத்திலே சவுலாக இருந்து கிறிஸ்தவர்களை ஒடுக்கினான், பல காரியங்களை செய்தான் என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் பவுல் என்ன சொல்கிறார்? இந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யூதர்கள் மாத்திரம் தான் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஆனால் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் கிரேக்கர்களுக்கும் தேவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் பேதுருவுடைய பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து சொன்னார்கள். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி பிறந்தார், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் பவுலானவர், இது பேதுருவானவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு எப்படிப்பட்டவர் மாத்திரமல்ல, இயேசு என்ன செய்தார், இயேசு மனிதனுக்காக என்ன செய்தார், அதாவது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை அவர்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். ஆகையாலே இதிலே நாம் பார்க்கும் பொழுது என்ன என்று சொன்னால், இயேசுவை அறிக்கை செய்த உதடுகள் பேதுருவுடைய காலத்தில் இருந்தது. ஆனால் பவுலுடைய காரியத்திலே பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வெறும் இந்த இயேசுவை அறிக்கை செய்வது மாத்திரம் அல்ல, உதட்டினாலே அறிக்கை செய்வது மாத்திரம் அல்ல, அவரை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இதோ இயேசுவை நான் வாயினாலே அறிக்கையிட்டேன், ஆனால் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறதில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல ரட்சிப்பு இல்லை. இயேசுவினுடைய நாமத்திலே பல காரியங்கள் நடைபெறும், ஆனால் இயேசுனுடைய அனுபவமானது இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம் தான் வரும். இயேசுவின் நாமம் மேலான நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் என்று பாடுகிறோம், சொல்லுகிறோம். அது உண்மைதான். இயேசுவினுடைய நாமம் மேலான நாமம். பிசாசுகள் ஓடும், பல வியாதிகள் குணமாக்கும் இயேசுவின் நாமத்துல எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னால் மாத்திரம் போதாது, அதிலிருந்து இன்னொரு அடி ஆழத்திற்கு சென்று அவர் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் அதிலிருந்து தான் இவர் சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், வெறும் உதடுகளினாலே இவர்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த யூதர்கள் இந்த பிரமாணத்தை வைத்துக் கொண்டு பிரமாணத்தின்படி நான் நீதிமான் என்று சொல்லி இவர்கள் யோசித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எல்லா காரியங்களும் மாறிவிட்டது. அவர் சரித்திரத்தை இரண்டாக மாற்றிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே பிரமாணத்தின்படி நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் நல்லவன் தன்னை மிர்ச்சிக் கொண்டு தன்னுடைய சுயத்தினாலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிரமாணம் இருந்தால் போதும் என்று சொல்கிற வாழ்க்கை இந்த இயேசுவுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு சீக்கிரத்திலே நாம் இருக்கிறதுனாலே இப்பொழுது சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், வெறும் வாயினாலே மாத்திரம் அறிக்கையிடுவது அல்ல, ஆனால் இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஏன் என்றால் என்று சொல்லப்படுகிறது. புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
இதில் இருந்து பார்க்கிறோம், இந்த ரோமர் எழுதின நிருபத்திலே பாவத்திலிருந்து கடவுள் எப்படி பாவியை மீட்டு அவனை நீதிமானாக்கினார். அப்படி என்று சொன்னால், நீதிமானாக்கினார் என்று சொல்லும் பொழுது, நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து தன்னுடைய இருதயத்திலே வந்து இருதயத்திலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? சகல நீதியிலும் அவரை வழி நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி விசுவாசிக்கப்படும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆகையாலே அந்த தேவ நீதி உள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாய் சும்மா இருக்காதே. என்ன சொல்லும்? ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடும். அதனால தான் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? நான் ரட்சிக்கப்பட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா என்று சொல்லி கேட்பார்கள். கேட்கும் பொழுது, ஓ, ரட்சிப்பை குறித்து நீ எனக்கு சொல்லுகிறையா? என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய பாரம்பரியம் உனக்கு என்ன தெரியுமா? எங்க அப்பா தாமஸ், எங்க தாத்தா தாமஸ், எங்க அப்பா பேர் ராமஸ், என் பேர் போவாஸ், நாங்க கிறிஸ்துவ பரம்பரை, எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி. எல்லாம் தெரியலாம், ஆனா இயேசுவை உன்னுடைய இருதயத்திலே நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உனக்கு இருந்த எத்தனை அறிவும் அது வீணாக இருக்கும், அது அனுபவத்திலே கடந்து வராது. ஆகையால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, வாயினாலே மாத்திரமல்ல இருதயத்திலே விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நீ கெட்டு போவதில்லை. எந்த கெடுதலும் உன்னை வந்து அணுக போவதில்லை. எந்த கெடுதலுக்கு நீ அடிமை ஆகுவதில்லை. ஏன்? இயேசுவை நீ உயிர்த்தெழுந்த தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ நீதியானது உன்னிடத்தில் வந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கிறதுனாலே நீ கெட்டு போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யூதர்கள் பாருங்க, மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் பரிசேயர்கள் இல்லை, வஸ்திரத்தை தரித்து கொண்டு முதல் இடத்துல அமர்ந்து கொண்டு முதல் காரியங்களை கொடுத்து தான தர்மங்களை ஜனங்கள் பார்க்கும்படியாக செய்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீ சரியில்லை, நாங்கள் தான் சரியாக செய்கிறோம் என்று சொல்லி ஒரு கேவலமாக பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்தில் என்று சொன்னால், கர்த்தருடைய ரட்சிப்பில் நீ ஒரு பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சபையை சேர்ந்த யாராயிருந்தாலும் சரி, ஒன்றும் அறியாத ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும், தேவனை அறியாத முதல் தடவையாக தேவனை அறிந்து வருகிற விசுவாசியாக இருந்தாலும், இரண்டும் தேவனுடைய சமூகத்திலே சமம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இருவருக்கும் தேவன் ஒருவரே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ வாயிலே அறிக்கை செய்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பொழுது ரட்சிக்கப்படுவார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது உண்டா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஓய்வு நாள், பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆராதனை வருகிறது. எத்தனை பேர் இந்த ஆராதனை தொடங்குறதற்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்திற்கு முன்னால் வந்து ஜெபம் பண்ணி, இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த ஆராதனையில் நான் முழுவதும் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி இதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனையோ பேர் குடும்பமாக இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இல்லை, தனித்தனியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்? இருதயத்தில் அந்த தேவ நீதி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் செய்வது அநீதி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்வது அநீதி என்று சொல்லி தெரியும். தேவ நீதி இடத்துல வரும் பொழுது தேவ நீதி என்ன செய்யும் தெரியுங்களா? உங்கள் எல்லாரையும் இணைத்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள அது கிருபை செய்கிறதாக இருக்கும். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் அப்படி அவரை தொழுது கொள்வார்கள். எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கடவுளை தொழுது கொள்ளணும்னு சொன்னாக்கா யாராவது அவங்களுக்கு சொல்லணும், கடவுளை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம சொல்லலைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியாது. இல்லை,
நாம் என்ன, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மாத்திரம் சுகமாக இருந்து கடவுளை தொழுது கொண்டா போதும், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால நான் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்வதற்கு பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக நீ செய்ய வேண்டியது, நீ உன்னுடைய வாயை திறந்து இருதயத்தில் தேவ நீதியை பெற்றிருந்தால், தேவன் உன்னுடைய இருதயத்தில் வாசம் செய்திருக்கான்னு சொன்னால் நீ சும்மா இருக்க மாட்ட. நீ போய் ஆண்டவரை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவாய். அனுப்பப்பட்டாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அவருடைய பாதங்கள் எவ்வளவோ அழகாயிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய கொஞ்சம் பாருங்க, இதில் என்ன சொல்லுதுன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவோ அழகானவைகள். அப்போ தேவனுடைய நீதி உன்னுடைய வந்து, நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ உன்னுடைய இதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, நீ இன்னொருவருக்கு அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போய் சொல்லும் பொழுது, கர்த்தர் என்ன சொல்கிறானா, உன்னுடைய பாதங்கள் எவ்வளவோ அழகானவைகள். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்துவை நீ சுமந்து சென்று இன்னொருவருக்கு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுக்கும் பொழுது அந்த பாதம் மிகவும் அருமையான பாதமாக காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யாதவர்களுடைய பாதங்கள் எப்படி இருக்கும்? இல்லை, சாக்கடையில் கால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பாதங்கள் தான். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு தேவ அனுபவத்தை பற்றி ஒன்றுமே இல்லாமல் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் அல்ல. அதை தான் சொல்லுது. எப்படி பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவர்கள் கேட்பார்கள், விசுவாசிப்பார்கள்? ஆகையால நீ சொல்லும் பொழுது, கடவுளுக்கு என்று சொல்லி நீ ஒரு அடி முன்னால் போகும் பொழுது உனக்காக கடவுள் 10 அடி முன்னால் வருவார். ஒரு அடி ஊழியத்தை நீ கடவுளுடைய அன்பை எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்ல போகும் பொழுது உனக்கு 10 அடி அன்பு அதிகமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசியா சொல்லுகிறார், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. இஸ்ரவேல் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனம் உள்ள ஜனங்களுக்கு உங்கள் கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசையா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த வசனத்தை நீங்கள் சற்று தியானித்து பாருங்கள். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும். ஒருத்தருக்கு சொல்லும்போது தான் அவங்க ஆவலாக கேட்பாங்க, என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது கடவுளுடைய அன்பை இன்னும் அதிகமாக சொல்லும் பொழுது அவங்க விசுவாசிகளாக மாற முடியும். அப்படி விசுவாசிகளாக மாற முடியும் போது கர்த்தருடைய ராஜ்யமானது ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கேள்விப்படவில்லையா, இஸ்ரவேலரே அதை குறித்து அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள், இல்லை கேட்டார்கள், எல்லாம் செய்தாங்க. விசுவாசத்தில் வருகிறவங்க ரொம்ப கம்மிங்களாம். ஆனால் வசனத்தின்படி அவரை வாயினாலே அறிக்கையிட்டு உன்னுடைய இருதயத்திலே அவர் உயிருள்ள தேவன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும், இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நீ மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட நீ உன்னுடைய குடும்பமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் செய்து அந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையாலே தேவனுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகையிலே அநேகரை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அநேகர் கைவிட போகிறார்கள்.
நீ எடுத்துக்கொள்ளப்படுகிற விசுவாசியாய் இருப்பாயா அல்லது கைவிடப்படுகிற விசுவாசியாய் இருப்பாயா? அப்படி அவருடைய வருகையில் கைவிடப்பட்டோம் என்று சொன்னால், ஐயோ, உபத்திரவ காலத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். மகா கொடிய உபத்திரவம், அந்த உபத்திரவத்திற்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், கொரோனா உபத்திரவம். இந்த வைரஸ் யாரை பிடிக்கும், யாரை கொல்லும், எப்பொழுது கொல்லும் என்று சொல்லி தெரியாது. அது பணக்காரனாய் இருந்தாலும், அது ஏழை மகனாய் இருந்தாலும், செல்வந்தனாய் இருந்தாலும், வெள்ளைக்காரனாய் இருந்தாலும், கருப்பனாய் இருந்தாலும், எல்லாரையும் அது தொடும், எல்லாரையும் கொள்ளும். தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். நீ அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். அவருடைய பிள்ளையாக நீ வாழும் பொழுது அவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். இல்லை என்று சொன்னால் கைவிடப்படுவாய். கர்த்தருடைய சித்தம் நீங்கள் அனைவரும் அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆராதனை, அதற்காகத்தான எல்லா காரியங்களும் உண்டு. ஆகையாலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, எல்லா நன்மைக்கு ஊற்றுக்கும் காரணமாக இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தகப்பனே எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. பிரமாணங்களை வைத்துக்கொண்டு பிரமாணத்தின்படி நான் பாக்கியவான், நான் பிரமாணத்தை கை கொள்கிறேன், ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லி பரியாசக்காரர் போல, பரிசேயர் கூட்டத்தை போல ராஜா வாழ்ந்தவர்கள் உண்டு, வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் நீ சொல்லுகிறீர், அப்படி அல்ல, அப்படி அல்ல. தேவனை வாயினாலே அறிக்கை செய்து அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு வரும். அந்த தேவ நீதி இருதயத்தில் வரும் பொழுது நீ சும்மா இருக்க மாட்டாய். அவரை குறித்து அநேகருக்கு சொல்லுவாய், அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ராஜா இந்த காலை நேரத்தில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. பேர் பேராக ஆசீர்வதியும். உம்மிடத்தில் ஜெபம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆசீர்வதித்து நீ வழி நடத்துவீராக. துதிகனமாகி உமக்கு எடுக்கிறோம். இயேசு ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், வழிநடத்தல் உங்கள் அனைவரோடும் கர்த்தரின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். ஆகையால இனிமேல் அமைதியாக இருக்க வேண்டாம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்கள், ஆத்துமத்தை ஆதாயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.